இந்த கிளாஸில் நம்ம ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அனிமல் டிஷ்யூஸ் பார்க்க போகிறோம், அப்புறம் ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் பார்க்க போகிறோம். எர்த்வார்ம் இந்த சிலபஸில் இல்லை, அதனால் இதை பார்க்க மாட்டோம். ஃப்ராக்ஸும் பார்க்க மாட்டோம். காக்ரோச் பார்ப்போம். ஓகேங்களா, காக்ரோச்சுக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இப்போ நம்ம அனிமல் டிஷ்யூஸும் ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஸோ அனிமல் டிஷ்யூஸ்னால் என்னென்ன உங்களுக்கு தெரியும்? அனிமல் டிஷ்யூஸ்னா நம்மளுக்கு என்னென்ன டிஷ்யூ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னவா இருக்கலாம்? எபித்தீலியல் டிஷ்யூவாக இருக்கலாம். ஸ்கின்னு அது மாதிரி மேலாமல் இருக்கிறதுக்கெல்லாம் எபித்தீலியல் டிஷ்யூ. அதாவது ஏர் கூட கான்டாக்ட் ஆகிறதெல்லாம். இப்போ ஸ்கின்னு ஏர் கூட கான்டாக்ட் இருக்குது. இப்போ வந்து ட்ரக்கியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே மியூக்கஸாக இருக்கும். இங்கே அது வளவலன்னு எச்சி மாதிரி இருக்குது, அதெல்லாம் மியூக்கஸ். அதுவும் ஏர் கூட கான்டாக்ட் தான். ஸோ அதுவும் எபித்தீலியல் செல் தான். அப்புறம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சொல்லியாச்சு. அப்புறம் இயரில் இருக்குது பார்த்தீங்களா, இயரில் ஏர் கூட கான்டாக்ட் இருக்கும். அப்புறம் மிடில் இயர் ஏர் கூட கான்டாக்ட் இருக்கும். இது மாதிரி ஏர் கூட கான்டாக்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எபித்தீலியல் செல்லு. அடுத்த டைப் ஆஃப் செல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்டெஸ்டைன் கூட லைட்டாக ஏர் கூட கான்டாக்ட் இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் மியூக்கஸ்லாம் செக்ரெட் பண்ணது தான். ஸோ அதெல்லாம் எபித்தீலியல் செல் தான். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூனா நம்ம வந்து நிறைய டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது. அதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க, அப்புறம் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூன்னு என்னென்ன தெரியும்னா, போன் ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ தான். கார்ட்லேஜ் ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ தான். அதில் தான் டெண்டானு இந்த லிகமெண்ட்லாம் வரும். அப்புறம் பிளட்டும் ஒரு கனெக்டிவ் டிஷ்யூஸ் தான். ஸோ இது மாதிரி இருக்கிறதுலாம் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. அதுக்கப்புறம் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் ஒரு டிஷ்யூ சப்போர்ட்டுக்கு பண்ணுறது, அப்புறம் அடிப்போஸ் டிஷ்யூ ஃபேட் ஸ்டோர் பண்ணுறது, இதெல்லாம் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டென்ஸ் ரெகுலர் ஒன்று இருக்கும், டென்ஸ் இர்ரெகுலர் டிஷ்யூன்னு 2 டைப் ஆஃப் இருக்கும். அந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் அது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மஸ்குலர் டிஷ்யூ. ஸோ மஸ்குலர் டிஷ்யூ எத்தனை டைப் ஆஃப் மஸ்குலர் டிஷ்யூன்னு உங்களுக்கு தெரியும்? அப்படியும் நீங்கள் பேசிக்காக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்கெல்டல் மசில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்கெல்டல் மசில் டிஷ்யூ ஒன்று இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன டிஷ்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கெல்டல் ஒன்று, கார்டியாக்கு, அப்புறம் ஸ்மூத் மசில். ஸோ இது மாதிரி 3 டைப் ஆஃப் மசில் டிஷ்யூ இருக்குது. ஓகேங்களா, இது 3 எப்படி இருக்குன்னு சொல்லி அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நியூரல் டிஷ்யூ தான் வந்து பாடியை கோஆர்டினேட் பண்ணுறது, எல்லா ஆர்கனையும். எண்டோக்ரைன் ஹார்மோன் கோஆர்டினேட் பண்ணோம், அப்புறம் நியூரல் கோஆர்டினேட் பண்ணோம். ஸோ நியூரல் டிஷ்யூ இங்கே பார்க்க போகிறோம். அந்த நியூரல் டிஷ்யூ என்ன இருக்கும்? நியூரான் இருக்கும். அதுதான் மெயின் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். அதுக்கப்புறம் அதுக்கு சப்போர்ட்டிவாக வந்து நியூரோக்ளியா இருக்கும். ஸோ இந்த நியூரோக்ளியா செல்ஸ் தான் 70% ஆஃப் த நியூரல் டிஷ்யூ நியூரோக்ளியல் செல்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் ஆஸ்ட்ரோசைட்ஸு, ஒலிகோடென்ட்ரோசைட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டிஷ்யூஸ். ஆஸ்ட்ரோசைட் ஒன் கைண்ட் ஆஃப் மேக்ரோஃபேஜஸ். ஒலிகோடென்ட்ரோசைட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்குவான் செல்ஸ் மாதிரி, அதாவது நம்மளுக்கு வந்து இந்த மெயிலினேஷன் ரெடி பண்ணுறதுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அது மாதிரி. ஸோ இது பற்றி உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த டீட்டெயிலாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபிசியாலஜி, அதாவது நம்ம நியூரல் கண்டக்ஷன், கெமிக்கல் கோஆர்டினேஷன், அதில் நியூரல் கோஆர்டினேஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், அதில் தான் வந்து இந்த நியூரான் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம இந்த டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஓவரால் வியூ மட்டும் பார்ப்போம். அதே மாதிரி தான் மஸ்குலர் டிஷ்யூ, லோக்கோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் ரெகுலேஷன்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. பிளட்டு போன்லாம் வந்து லோக்கோமோஷன் மூவ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. பிளட்டு வந்து எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டமில் கொடுத்துருப்பாங்க. பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் அங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. எபித்தீலியல் டிஷ்யூ நம்ம இங்கே பார்த்துருவோம் ஓரளவுக்கு டீட்டெயிலாக. கனெக்டிவ் டிஷ்யூ தான் நம்ம இங்கே சொல்லிட்டோம். ஓகேங்களா. ஸோ இப்போ லெசனுக்குள்ளே போகும். பட் அவனை வந்து செல்ஸ் தான் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். செல்ஸ் தான் ஒரு செல் இருக்கிறது. இதே மாதிரி நிறைய செல்ஸ் சேர்ந்து எல்லா செல்லும் ஒரே ஸ்ட்ரக்சர் அண்ட் சேம் ஃபங்க்ஷன் பண்ணுச்சுன்னா அதை தான் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. செல்ஸ் வந்து பெர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் செல்ஸ் தான் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நிறைய டிஷ்யூ சேர்ந்து ஒரு வேலையை பண்ணுச்சு அப்படின்னா, நிறைய 3 டிஷ்யூ சேர்ந்து ஒரு வேலை பண்ணுச்சுன்னா அது ஆர்கான். இப்போ 2-3 ஆர்கான் சேர்ந்து ஒரு வேலை பண்ணுச்சுன்னா அது ஆர்கான் சிஸ்டம். ஸோ இப்படி தான் டெரைவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அனிமல் டிஷ்யூஸில் ஹியூமன் டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்று தான். அனிமல்ஸ்னால் ஹியூமனும் அனிமல்குள்ளே தான் வருவாங்க, அனிமலியா கிங்டம்குள்ளே. ஸோ இந்த அனிமல் டிஷ்யூஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் வேரி ஆகும். ஸோ நான் சொன்ன டைப்ஸ் தான் இங்கே இருக்கும்: எபித்தீலியல், கனெக்டிவ், மஸ்குலர் அண்ட் நியூரல் டிஷ்யூ. ஃபஸ்ட்டு வந்து எபித்தீலியல் செல் பார்ப்போம். எபித்தீலியல் டிஷ்யூ எங்கெங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஏர் கூட கான்டாக்ட் இருக்கிற இடத்துலலாம் எபித்தீலியல் டிஷ்யூ இருக்கும். ஸோ எபித்தீலியல் டிஷ்யூ எபித்தீலியம்னு சொல்லுவோம். ப்ளூரல் வந்து எபித்தீலியா. இந்த டிஷ்யூ ஹேஸ் ஃப்ரீ சர்ஃபேஸ். ஃப்ரீ சர்ஃபேஸ்னா ஏர் கூட கான்டாக்ட் இருக்குது, விச் ஃபேஸஸ் எதிரிய பாடி ஃப்ளூயிட்னா இப்போ இன்டெஸ்டைன், யூரின் வருது, அந்த யூரின் பாடி ஃப்ளூயிட் பண்ணுறது யூரினரி பிளாடர் எல்லாம் எபித்தீலியல் டிஷ்யூ தான். அது அவுட் சைட் என்வரன்மெண்ட், ஏர் கூட கான்டாக்ட் இருக்கிறது. அண்ட் திஸ் ப்ரொவைட்ஸ் எ கவரிங் ஆர் லைனிங் ஃபார் சம் பார்ட் ஆஃப் த பாடி. அந்த கவரிங் லைனிங் கொடுக்கறது எல்லாம் எபித்தீலியல் டிஷ்யூ தான். இந்த செல்ஸ் ஆர் காம்பாக்ட்லி பேக்டு. காம்பாக்ட்லி பேக்ட்னா அப்படியே ஒட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வித் லிட்டில் இன்டர்செல்லுலார் மேட்ரிக்ஸ். இப்போ ஒரு செல்லுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்குவாமஸ் செல் எடுத்துனா இப்படி இருக்கும். ஸ்குவாமஸ் செல் ஒரு செல்லுக்கு நடுவில் இன்னொரு செல்லுக்கு ரொம்ப கம்மியான இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் தான் இருக்கும். இப்போ கியூபாய்டு செல்ஸ்னால் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
இன்னொரு செல்லுக்கு ரொம்ப கம்மியான இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, மேட்ரிக்ஸ் கம்மியாக இருக்கும். தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் எபித்தீலியல் செல்ஸ் இருக்குது. ஒன்று சிம்பிள் எபித்தீலியம், காம்பவுண்ட் எபித்தீலியம். ஸோ எபித்தீலியம்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப் செல்ஸ் இருக்குது. சிம்பிள் எபித்தீலியம் இது வந்து என்ன பண்ணோம், எல்லாவோட லேயர் கவரிங்கில் இருக்கும். காம்பவுண்ட் எபித்தீலியம் ப்ரொடெக்ஷனுக்கு இருக்கும். ஓகேங்களா, இது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். ஓகேங்களா, பாதுகாக்கிறதுக்கு. சிம்பிள் எபித்தீலியம்ங்கிறது செக்ரீஷன் பண்ணுற இடத்துல இது மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாடி கேவிட்டிஸ், டக்ட்ஸு, டியூப்ஸ் அதெல்லாம் இருக்கும். இந்த சிம்பிள் எபித்தீலியம்ல 3 டைப் இருக்குது. ஸோ இந்த 3 டைப் தான் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஸ்குவாமஸ் டைப்பு. ஸ்குவாமஸ்னால் ஃப்ளாட் ஷேப்டு செல்ஸ் இருக்குது. எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும் வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும், ஃப்ளாட்டாக ஒரே ஒரு லேயர் இருக்கும். இந்த சிம்பிள் எபித்தீலியம் எல்லாமே சிங்கிள் லேயர் தான் இருக்கும், 1 லேயர் தான் இருக்கும். இந்த காம்பவுண்ட் எபித்தீலியம் தான் 2 ஆர் மோர் லேயர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஸ்குவாமஸ் இந்த சிம்பிளில் 2-3 சேர்ந்தால் தான் காம்பவுண்டாக மாறும். நெக்ஸ்ட் வந்து கியூபாய்டல் எபித்தீலியம். கியூபாய்டல் எபித்தீலியம்னா என்னன்னா கியூபாய்ட் ஷேப்டு செல்ஸ் இருக்கும் இப்படி. ஓகேங்களா, இது மாதிரி கியூபாய்ட் ஷேப்ஸ் செல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் வந்து காலம்னார் எபித்தீலியம். காலம்னார் எபித்தீலியம் இது மாதிரி காலம்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். ஸோ சில டைம் வந்து கியூபாய்ட் செல்ஸே வந்து ஹெக்ஸாகோனல் ஷேப்ல இருக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா, அதில் பிளான் செல்ஸில் இருக்கும். இப்போ காலம்னார் செல்ஸ்க்கு இப்படி. ஸோ இப்போ இந்த செல்ஸ்லாம் வந்து சிம்பிள் எபித்தீலியம்னு சொல்லுவாங்க, ஒரே ஒரு லேயராக இருக்கும். இப்போ இந்த செல்லில் வந்து சிலியா பர்சென்ட்டாக இருக்கலாம், காலம்னார்லேயும் சிலியா பர்சென்ட்டாக இருக்கலாம், கியூபாய்ட்லேயும் சிலியா பர்சென்ட்டாக இருக்கலாம். அப்படி சிலியா பர்சென்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் சிலியேட்டட் காலம்னார், சிலியேட்டட் கியூபாய்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்போ ஸ்குவாமஸும் கியூபாய்டும் சேர்ந்துச்சுன்னா மேலே ஸ்குவாமஸ் இருக்கும், இல்லை கீழே கியூபாய்டு இருக்கும், இல்லை கீழே கியூபாய்டு இருக்கும், மேலே ஸ்குவாமஸ் இருக்கும். இப்படிலாம் 2-3 சேர்ந்துச்சுன்னா அது காம்பவுண்ட் எபித்தீலியம். அவ்வளோதான் சிம்பிள் டிஃப்ரென்ஸு. இதுதான் கான்செப்டே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்புறம் இந்த ஸ்குவாமஸ் எங்கே இருக்குது, கியூபாய்டில் எங்கே இருக்குது, சிலியேட்டட் கியூபாய்டு, சிலியேட்டட் காலம்னார் எங்கே இருக்குது, எந்த பாடியில் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதுதான் நீங்கள் அந்த எக்ஸாம்ஸில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். காம்பவுண்ட் வந்து எபித்தீலியம் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் அந்த எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ப்ளஸ் ப்ராக்டிக்கல் மேனுவல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இன்னொரு கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஸோ சம் எபித்தீலியம், சிம்பிள் எபித்தீலியம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் செல் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் எஸ் லைனிங் ஆஃப் பாடி கேவிட்டி. பாடி கேவிட்டியில் எங்கெங்கே கேவிட்டி இருக்கும் அங்கெல்லாம் லைனிங் பண்ணும். டக்ஸில் இருக்கும், டியூப்ஸில் இருக்கும். இந்த காம்பவுண்ட் எபித்தீலியம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஆர் மோர் செல் லேயர்ஸ். அதாவது 2 இல்லை அதுக்கு மேலே இருக்க செல் லேயராக மேடப்பாக இருக்கும். அண்ட் ஹேஸ் ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஸ் இட் டஸ் ஆன் அவர் ஸ்கின் இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ப்ரொடெக்ட் பண்ணும், பாதுகாக்கும். அப்புறம் இந்த சிம்பிள் எபித்தீலியம் டிவைட் பண்ணி ஸ்குவாமஸ், கியூபாய்டல் அண்ட் காலம்னார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளாட் அண்ட் செல் தான் ஸ்குவாமஸ் செல்ஸ். பார்த்தீங்களா இப்படி இருக்கா, ஸோ இப்படி ஒரு லேயராக ஃபார்ம் ஆயிருக்கும். அதே மாதிரி தான் இப்படி ஒரு லேயராக ஃபார்ம் இருக்கும். நடுவில் செல் இருக்கும், நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கியூபாய்டல் செல்லு கியூப் லைக் மாதிரி இருக்கும், நான் சொன்ன மாதிரி சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும். அப்புறம் காலம்னார் செல்ஸ் காலம்ஸாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதுலேயும் நியூக்ளியஸ் இருக்கும் சென்டரில். இது வந்து ஸ்குவாமஸ், கியூபாய்டல், காலம்னார் பார்த்துட்டோம். இப்போ இந்த கியூபாய்டல்லையும் காலம்னார்லையும் சிலியா இருந்துச்சுன்னா அது கியூபாய்டல் செல்ஸ் பியரிங் சிலியா, காலம்னார் செல்ஸ் பியரிங் சிலியா. அது ரெண்டுலேயுமே செல் வரும், சிலியா வரும். இப்போ நாலு சிலியா இருந்துச்சுன்னா சிலியா இது மாதிரி தான் இருக்கும். இப்போ இது வந்து காலம்னாரில் இருக்கிறதுனால காலம்னார் செல், சிலியேட்டட் காலம்னார் எபித்தீலியம்னு சொல்லலாம். இதே வந்து கியூபாய்டல் செல்ஸில் இருந்துச்சுன்னா அந்த சிலியேட்டட் கியூபாய்டல் எபித்தீலியம்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்குவாமஸ் எபித்தீலியம்னா இட் இஸ் மேடப் ஆஃப் சிங்கிள் தின் லேயர் ஆஃப் ஃப்ளாட் அண்ட் செல்ஸ் தான் மேடப்பாக இருக்கும். இர்ரெகுலர் பவுண்டரி இர்ரெகுலராக இருக்கும். இப்படி வளர்ந்து இப்படி இர்ரெகுலராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தே ஆர் ஃபவுண்ட் இன் த வால்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் வால்ஸில் ஃபவுண்ட் அங்கே இருக்கும். எண்டோத்தீலியம்னு சொல்கிறாங்க தெரியுமா, பிளட் வெசல்ஸில். அதெல்லாம் வந்து இந்த ஸ்குவாமஸ் எபித்தீலியம் தான் மேடப்பாக இருக்கும். அந்த ஏர் செக்ஸ் ஆஃப் லங்ஸில் அல்வியோலி இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இருக்குமா, அதெல்லாம் இது மாதிரி தான் மேடப்பாக இருக்கும். ஓகேங்களா, இது மாதிரி தான் இந்த செல்ஸ்னால தான் அப்படி மேடப்பாக இருக்கும். நீங்கள் போட்டு கட்டும்போது ஒரு கோடு போட்டுறாங்க, அந்த கோடு காரணம் இந்த ஃப்ளாட் செல்ஸ் தான் மேடப்பாக இருக்கும். அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்கும். அண்ட் ஆர் இன்வால்வ் இன் ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஃபார்மிங் ஏ டிஃப்யூஷன் பவுண்டரியால் மேடப்பாக இருக்கும். இப்போ பிளட் வெசல்ஸ்லாம் டிஃப்யூஸ் ஆகும், O2 CO2 டிஃப்யூஸ் ஆகிக்கும் செல்லுக்கும் இதுக்கும். அதே மாதிரி இங்கேயும் O2 CO2 டிஃப்யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி டிஃப்யூஷன் பவுண்டரி இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஸ்குவாமஸ் எபித்தீலியம் இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் கியூபாய்டல் எபித்தீலியம். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் கியூப் லைக் செல்ஸ் இருக்கும். இது காமன்லி எங்கே இருக்குன்னா டக்ட்ஸ் ஆஃப் கிளாண்ட்ஸில் இருக்கும். அப்புறம் டியூபுலர் பார்ட்ஸ் ஆஃப் நெப்ரான்ஸ் இன் கிட்னி. அண்ட் இட்ஸ் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஸோ செக்ரீஷன் அப்சார்ப்ஷன் எங்கே பண்ணுறோம் அங்கெல்லாம் கியூபாய்டல் எபித்தீலியம் இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் எங்கே கொடுத்துருக்காங்க, கிளாண்டோட டக்டில். இப்போ சலைவரி கிளாண்ட் இருக்குன்னா சலைவரி கிளாண்ட் ஒரு டக்ட் வரும்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இது மாதிரி கியூபாய்டல் செல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, கியூபாய்டல் செல்ஸ் இருக்கும். அப்புறம் டக்ட்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூபுலர் பார்ட்ஸ் ஆஃப் கிட்னினா ப்ராக்சிமல் டியூபல், கன்வெர்டர் டியூபல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து இந்த கிட்னி அங்கெல்லாம் வந்து இந்த கியூபாய்டல் செல்ஸ் இருக்கும். என்ன ஃபங்க்ஷன்னா செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் தான் இந்த வேலை. நெக்ஸ்ட் வந்து இந்த எபித்தீலியம் ஆஃப் ப்ராக்சிமல் கன்வெர்டர் டியூபல் ஆஃப் நெப்ரான் ஆஸ் மைக்ரோவில்லி. இப்போ பிசிடியில் இருக்கிற அந்த கியூபாய்டல் எபித்தீலியம்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோவில்லஸ் இருக்கும், அதான் இப்படி இருக்கும் சின்னதாக. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து காலம்னார் எபித்தீலியம் இஸ் காம்போஸ்ட் ஆஃப் இது சிங்கிள் லேயர் ஆஃப் டால் அண்ட் சிலிண்டர் செல்ஸ். காலம்னார் மாதிரி இப்படி டாலாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து த நியூக்ளியர் லொக்கேட்டட் த பேஸ். நியூக்ளியர் வந்து இங்கே பேஸில் தான் இருக்கும்.
ஃப்ரீ சர்ஃபேஸ் மே ஹேவ் மைக்ரோவில்லி. இங்கே ஃப்ரீ சர்ஃபேஸ் இருந்தால் இங்கே மைக்ரோவில்லி ப்ரெசென்ட்டாக இருக்கும் இன்டெஸ்டைனில் இருக்கிறது. தே ஆர் ஃபவுண்ட் இன் த லைனிங் ஆஃப் ஸ்டொமக் லைன்லேயும் இருக்கும், இன்டெஸ்டைனில் இருக்கும், ஹெல்ப் இன் செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஸோ காமன் எபித்திலியம் எங்கே இருக்குது? ஸ்டொமக்கு அண்ட் இன்டெஸ்டைனல் லைனிங்கில் இருக்கும். இப்போ இந்த காலம்னார் கியூபாய்டல் செல்ஸ் பியர் சிலியா. இப்போ இது மாதிரி காலம்னார் கியூபாய்டல் சிலியா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இந்த அந்த ஃப்ரீ சர்ஃபேஸில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிலியேட்டட் எபித்திலியம். நடுவில் வந்து சிலியேட்டட் காலம்னார் சிலியேட்டட் கியூபாய்டல் எபித்திலியம் சொல்லிக்கலாம். தர் ஃபங்க்ஷன் இஸ் டு மூவ் பார்ட்டிகல்ஸ். இப்போ சிலியா இருந்துச்சுனாவே அது என்ன பண்ணும்? பார்ட்டிக்கலை மூவ் பண்ணும் ஆர் மியூக்கஸை மூவ் பண்ணும் இனி ஸ்பெசிஃபிக் டேரக்ஷன் ஓவர் எபித்திலியம். இப்போ வந்து நம்ம பிராங்கஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரக்கிய பிராங்கஸ், அதெல்லாம் வந்து சிலியேட்டட் காலம்னார் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி சிலியேட்டருக்கு எபித்திலியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிலியேட்டட் எபித்திலியம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஜஸ்ட்டு வந்து உள்ளார போயிடுச்சுன்னா அதை வந்து தள்ளி வெளியே தள்ளிவிடும். மியூக்கோஸ் அதனால தான் செக்ரெட் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த சிலியேட்டட் எபித்திலியம்லாம். ஸோ அதுதான் வந்து அதான் மூவ்மெண்ட்னு சொல்கிறாங்க. தே ஆர் மெயின்லி ப்ரெசென்ட் இன் இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் ஆல் ஆர்கன்ஸ் லைக் பிராங்கியோல்ஸ் அண்ட் ஃபெல்லோபியன் டியூப்ஸ் இருக்கும். ஃபெல்லோபியன் டியூப்ஸ் ஓவரி மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது என்ன பண்ணும்? மியூக்கஸையோ இல்லை பார்ட்டிகல்ஸோ மூவ் பண்ணும். அதனால தான் சிலியேட்டட் அங்கெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? டஸ்ட் பார்ட்டிகல் ரிமூவ் பண்ணுறது, ஃபெல்லோபியன் டியூப்பில் வந்து ஓவரி மூவ் பண்ணுறது, அதெல்லாம். சம் ஆஃப் த காலம்னார் கியூபாய்டல் செல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ் ஆகிட்டு ஒரு செக்ரேஷன் பண்ணும். ஸோ அந்த கார்டு கிளாண்டுலர் எபித்திலியம். ஸோ இந்த காலம்னார் கியூபாய்டல் செல்ஸ் வந்து ஸ்பெஷலைஸ் ஆகி செக்ரேஷன் பண்ணதுன்னா அதுக்கு பேர் கிளாண்டுலர் எபித்திலியம்னு சொல்லுவாங்க. கிளாண்டில் இருக்கிறதுனால அது வந்து யூனிசெல்லாராக இருக்கலாம் இல்லை மல்டி செல்லாராக இருக்கலாம். இப்போ யூனிசெல்லார்னா ஒரே ஒரு கிளாண்ட் மட்டும் இருக்கிறது, இது மாதிரி ஒரே ஒரு கிளாண்ட் மட்டும் இருக்குது. மல்டி செல்லார்னா ஒரு பெரிய கிளாண்ட் இருக்கும், அதுக்குள்ளே நிறைய செக்ரேட்டரி செல்ஸ் இருக்கும். இது மாதிரி இங்கே நிறைய செக்ரேட்டரி செல்ஸ் இருக்கும், அது வந்து மல்டி செல்லார் கிளாண்டு. யூனிசெல்லார் கிளாண்டுக்கு எக்ஸாம்பிள் கோப்லெட் செல்ஸ். கோப்லெட் செல்ஸுங்கிறது மியூக்கஸ் செக்ரெட்டிங் செல்ஸ். ஸோ யூனிசெல்லர் கன்சிஸ்டிங் ஆஃப் ஐசோலேட்டட் தனியாக ஒரு கிளாண்டரல் செல்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் கோப்லெட் செல்ஸ் ஆஃப் த அலிமெண்ட்ரி கேனல், மியூக்கஸ்ங்கிறது செக்ரெட் ஆகும். இப்போ மல்டி செல்லர் கிளாண்ட்னா கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அது எக்ஸாம்பிள் சலைவரி கிளாண்ட். ஸோ நிறைய உள்ளார செல்ஸ் இருக்கும், இதெல்லாம் செக்ரெட் பண்ணும். அது வந்து நிறைய செக்ரெட்டரி கிளாண்ட் இருக்கும் ஒரே இதில், அது வந்து மல்டி செல்லுலர் கிளாண்டு. எக்ஸாம்பிள் சலைவரி கிளாண்ட். ஸோ இது வந்து சலைவரி கிளாண்டு. ஓகேங்களா? ஸோ அந்த பேஸ் ஆஃப் மோட் ஆஃப் பியூரிங் ஆஃப் த செக்ரேஷன்ஸ், எப்படி வந்து இந்த செக்ரேஷன் வெளியே வருது? டக்ட் வச்சு அங்கேருந்து வெளியே வருதா இல்லை ஓப்பனாக வருதான்னு சொல்லி அதை வச்சு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன் சொல்லிட்டு. எண்டோக்ரைன் உங்களுக்கு தெரியும், எண்டோக்ரைன்னா ஹார்மோன் சிந்தசிஸ் பண்ணுறது. அப்போ இதுக்கு வந்து டக்ட்லெஸ் கிளாண்டு, நோ டக்ட். டக்ட்லெட்ஸ்னால் நோ டக்ட், டக்டே இருக்காது. வெறும் வந்து இப்போ ஒரு கிளாண்ட் இருக்குன்னா அங்கேருந்து பேங்க்ரியாஸ் தான் எண்டோக்ரைன் கிளாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேங்க்ரியாஸு இல்லை தைமஸு இல்லை அட்ரினல் கிளாண்டு, இதெல்லாம் எண்டோக்ரைன் கிளாண்டு. இது என்ன பண்ணணும்னா அப்படியே ஹார்மோனை வெளியில் பிளட்டில் செக்ரேட் பண்ணும். டியூபே இருக்காது, இது ஒரு டியூப் வச்சு இன்னொரு இடத்துல போய் செக்ரேட் பண்ணணும் அப்படின்னு இருக்காது, ஸ்ட்ரைட்டாக பிளட்டில் செக்ரேட் பண்ணும். அதெல்லாம் எண்டோக்ரைன் கிளாண்டு. எக்ஸோக்ரைன் கிளாண்டு அப்படி இல்லை. இப்போ வந்து சலைவரி கிளாண்டுன்னு வச்சுக்கோங்களேன். சலைவரி கிளாண்டு என்ன பண்ணணும்னா இல்லை டைஜஸ்டிவ் கிளாண்டு என்ன பண்ணணும், ஒரு டக்ட் வச்சுருக்கோம். ஸோ இப்போ சைலண்ட் கிளாண்ட் இங்கே இருக்குன்னா டக்ட் வந்து நம்ம வாய்க்குள்ளே செக்ரேட் ஆகும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்போ பரோட்டிட் கிளாண்ட்னா காதுக்கு பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே செக்ரேட் ஆகாது. அங்கேருந்து பரோட்டிட் டக்ட் வந்து அங்கேருந்து தான் செக்ரேட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்டு. ஓகேங்களா? எக்ஸோக்ரைன் கிளாண்டுக்கு செக்ரேட் மியூக்கஸ் செக்ரேட் பண்ணோம், சலைவா, இயர் வேக்ஸு, ஆயிலு, மில்க்கு, டைஜஸ்டிவ் என்சைம்ஸு அந்த அதர் செல் ப்ராடக்ட்ஸும் செக்ரேட் பண்ணோம். இதெல்லாம் வந்து ரிலீஸ் த்ரூ டக்ட்ஸ் ஆர் டியூப்ஸ் வச்சு தான் ரிலீஸ் பண்ணோம். அது ஆனால் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் என்ன பண்ணோம், டக்ட்ஸ் கிடையாது. அது என்ன பண்ணோம், ஹார்மோன் செக்ரேட் பண்ணோம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த கிளாண்டு வெளியே ஸ்ட்ரெயிட்டாக வெளியே தள்ளி விட்டுரும். அதான் பேத்திங் த கிளாண்ட், இந்த ஃப்ளூயிட் டேரக்ட்லியாக வெளியே தள்ளி விட்டுரும். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் எபித்திலியம். காம்பவுண்ட் எபித்திலியம் மல்டி லேயர் செல்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இது காம்னார் செல்ஸு, அப்புறம் கியூபாய்டல் செல்ஸு, அப்புறம் ஃப்ளாட்டிக் ஸ்குவாமஸ் செல்ஸு. ஸோ மேலே ஸ்குவாமஸு, அப்புறம் கியூபாய்டல், அப்புறம் காலம்னார் நடுவில் ஃபைபர்ஸ் இருக்கும், அதான் பேஸ்மெண்ட் மெம்பரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி நிறைய டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் லேயர் ஆஃப் செல்ஸ் இருந்துச்சுன்னா மோர் தென் ஒன் லேயர், மல்டி லேயர் ஆஃப் செல்ஸ். அதனால் லிமிடெட் ரோல் இன் செக்ரேஷன் அப்சார்ப்ஷன் நடக்காது. ப்ரொடெக்ஷனுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். மெயின் ஃபங்க்ஷன் இஸ் டு ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸஸ். ஸோ அதுதான் காம்பவுண்ட் எபித்திலியம்னு சொல்கிறாங்க. தே கவர் த ட்ரை சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின்னோட ட்ரை சர்ஃபேஸ், இந்த நெயிலோட ட்ரை சர்ஃபேஸ், அதெல்லாம் வந்து இந்த காம்பவுண்ட் எபித்திலியம் தான் இருக்கும். ஏன்னா மோர் தென் ஒன் லேயர் இருக்காங்கலாம். மாய்ஸ்சர் சர்ஃபேஸ் ஆஃப் பக்கல் கேவிட்டி, அதை வந்து கவர் பண்ணுறதுக்கு ஃபேரிங்ஸு, இன்னர் லைனிங் ஆஃப் டக்ட் ஆஃப் சலைவரி கிளாண்ட்ஸு, இன்னர் லைனிங்க்கு அந்த பேங்க்ரியாட்டிக் டக்ட்டுக்கு, இதெல்லாம் வந்து காம்பவுண்ட் எபித்திலியம் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ எல்லா செல்ஸ் இந்த எபித்திலியம்லாம் ஒரே இடத்துல தான் வச்சுருக்காங்க, பக்கத்தில் தானே இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் மெட்டீரியல் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸ்பேஸும் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நிறையா ஸ்பெஷலைஸ்டு ஜங்ஷன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு செல் இருக்குன்னா இன்னொரு செல்லுக்கு நடுவில் ஜங்ஷன்ஸ் இருக்கும் அட்டாச் பண்ணி. அதுதான் என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் லிங்க் பிட்வீன் இண்டிவிஜுவல் செல்ஸ். அதுதான் இந்த செல்லுக்கு நடுவில் லிங்க் கொடுக்கும். ஸோ அது மாதிரி டைப்ஸ் ஆஃப் செல் ஜங்ஷன்ஸ் மொத்தம் 3 இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னது, டைட் ஜங்ஷன்ஸு, அதரிங் ஜங்ஷனு, கேப் ஜங்ஷன்ஸு. கேப் ஜங்ஷன்ஸ் என்ன பண்ணணும், கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? கம்யூனிகேட் பண்ணுறது, மாலிகுல்ஸை மூவ் பண்ணுறதுக்கு. அதரிங் ஜங்ஷன் என்ன பண்ணணும்னா அதாவது 2 செல்லு வந்து டுகெதராக ஃபிக்ஸ் பண்ணிக்கும், ஃபிக்ஸிங்னு வச்சுக்கலாம், சிமெண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கும். டைட் ஜங்ஷன் என்ன பண்ணால் லீக்கேஜை ஸ்டாப் பண்ணணும், ஸ்டாப் லீக்கேஜ். ஓகேங்களா? ஸோ
டைட் ஜங்ஷன்ஸ், அதரிங் கேப் ஜங்ஷன்ஸ் இருக்குது. டைட் ஜங்ஷன்ஸ்னால் ஹெல்ப் டு ஸ்டாப் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் லீக்கிங் அக்ராஸ் டிஷ்யூ, டிஷ்யூலேருந்து லீக் ஆகாமல் தடுக்கும். அதரிங் ஜங்ஷன்ஸ்னால் என்ன பண்ணணும், பெர்ஃபார்ம் சிமெண்டிங். சிமெண்டிங்னா ஃபிக்ஸ் பண்ணுறது, டு கீப் நெய்பரிங் செல்ஸ் டுகெதர். பக்கத்தில் இருக்க செல்லை சிமெண்ட் மாதிரி போட்டு அடைச்சிக்கிட்டு இந்த அதரிங் ஜங்ஷன் பக்கத்தில் ஒட்டி வைக்கும். இந்த அதரிங் ஜங்ஷன்னா இங்கேருந்து நிறையா டியூப்ஸ்லாம் போயிட்டு ஜாயின் பண்ணணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஹையர் லெவலில் படித்தா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் கேப் ஜங்ஷன்ஸ்னால் ஃபெசிலிட்டேட் த செல்ஸ் டு கம்யூனிகேட். இந்த கேப் ஜங்ஷன்னா ஒன்றுக்கு இன்னொன்று கேப் இருக்கும். கேப்னா ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனல் வச்சு இங்கே இருக்கிற மாலிகுல் இங்கே இருக்கிற மாலிகுல் கம்யூனிகேட் பண்ணிக்கும் மாற்றி கம்யூனிகேட் வித் ஈச் அதர் பை கனெக்டிங் த சைட்டோபிளாசம் ஆஃப் அட்ஜாயினிங் செல்ஸ். சைட்டோபிளாசம் கனெக்ட் பண்ணி அயன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ரேபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அயன்ஸு இல்லை ஸ்மால் மாலிகுல் இல்லை சம்டைம்ஸ் பிக் மாலிகுல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். கேட்பாங்க கேப் ஜங்ஷன்ஸ் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்ட்டு, லார்ஜ் மாலிகுலா, பிக் மாலிகுலா, ஸ்மால் மாலிகுலா, இல்லை ஒன்லி அயனா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் இதை மூணுமே சொல்லணும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் தான் பிக் மாலிகுல், நாட் ஆல்வேஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ நம்ம எபித்தீலியல் டிஷ்யூ பார்த்துட்டு நெக்ஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ பார்க்க போகிறோம். ஸோ கனெக்டிவ் டிஷ்யூஸ் ஆர் மோஸ்ட் அபண்டன்ட், நிறைய அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இந்த பாடி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அனிமல்ஸ், நிறைய டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்கும். They are named connective tissues because special function of linking and supporting other tissues or organs of the body. ஸோ இப்போ எபித்தீலியம் இருக்குன்னா அது கீழே இருக்கிறதெல்லாம் கனெக்டிவ் டிஷ்யூ தான். கனெக்ஷன் கொடுக்குறது, லிங்க் கொடுக்குறது, சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் இந்த கனெக்டிவ் டிஷ்யூ தான். சப்போர்ட்டிங்னா போனு, லிங்கிங்னா அந்த அடியில் ஃபைப்ரஸ் டிஷ்யூ அது மாதிரி இருக்கிறது. இந்த ரேஞ்ச் மேம் சாஃப்ட் கனெக்டிவ் டிஷ்யூலேருந்து ஸ்பெஷலைஸ்டு டைப் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் ஆகும். ப்ரொடெக்ஷன் சப்போர்ட்டிங்க்கு. ஸோ இட்ஸ் இன்க்ளூட் கார்ட்லேஜ், இதெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு. போனு இதெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு. அடிப்போஸுங்கிறது சாதாரணமாக கனெக்டிவ் டிஷ்யூ. blood specialized tissue. In all connective tissues except blood, the cells secrete fibers of structural proteins called collagen and elastin. இதெல்லாம் இந்த பிளட்டை தவிர்த்து இது எல்லா இடத்துலையுமே கொலாஜன் அண்ட் எலாஸ்டின் ஃபைபர் செக்ரேட் பண்ணும். ஸோ ஃபைப்ரோபிளாஸ்ட்னு ஒன்று செல்ஸ் இருக்கும், அதுலேருந்து கொலாஜன் அண்ட் எலாஸ்டின் செக்ரேட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபைபர்ஸ் ப்ரொவைட் ஸ்ட்ரென்த் அண்ட் எலாஸ்டிசிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி டு த டிஷ்யூ. ஸோ அதுதான் வந்து எலாஸ்டிசிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் கொடுக்கும். இந்த கொலாஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த டயக்ராம் கொடுத்து கேட்பாங்க, இந்த டயக்ராம் கொடுத்து அந்த பார்ட்ஸ் கேட்பாங்க இதெல்லாம். ஸோ அதை நான் உங்களுக்கு கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தி செல்ஸ் ஆல்சோ செக்ரேட் மாடிஃபைடு பாலிசெக்கரைட் செக்ரேட் பண்ணோம். அதை வந்து அக்யூமுலேட் பிட்வீன் செல்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் மேட்ரிக்ஸ் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? கனெக்டிவ் டிஷ்யூஸ் ஆர் கிளாஸ் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூனா செல்ஸ் வந்து லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்குது. டென்ஸ்னா அடர்த்தியாக இருக்குது. இந்த டென்ஸில் வந்து ரெகுலர் ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூனா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணக்கூடியது, போனு, கார்ட்லேஜ், பிளட் அது மாதிரி இருக்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இதில் டயக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஏரியாவில் டிஷ்யூ, அடிப்போஸ் டிஷ்யூ இருக்குது. அடிப்போஸ் டிஷ்யூனா ஃபேட்டை ஸ்டோர் பண்ணக்கூடியது. ஒரு அடிப்போஸ் டிஷ்யூனா இப்படி ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி சேர்ந்து ஒரு ஃபேட், இப்போ நீங்கள் ஃபேட்லாம் மஞ்சள் கலரில் இருக்குது பாடியில் இருக்குன்னா இதை இப்படி தான் இருக்கும். ஃபேட்ஸ் இப்போ பெருசாக இருக்கும். சைட்டோபிளாசமே இருக்காது. வெளியில் ஒரு ரவுண்டாக ஒரு ரிம் ஆஃப் சைட்டோபிளாசம், ரொம்ப மெலிசான சைட்டோபிளாசம் தான் இருக்கும். ஃபுல்லாக ஃபேட் மட்டும் தான் அக்யூமுலேட் இருக்கும். இந்த ரிம் ஆஃப் சைட்டோபிளாசம்னு ஒரு ரிங்கு மாதிரி இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அவ்வளோதான். எல்லா இடத்துலையும் அதுதான். வெளியில் நியூக்ளியஸ் இருக்கும், ஃபுல்லாக ஃபேட் இருக்கும். வெளியே நியூக்ளியஸ் இருக்கும், ஃபுல்லாக ஃபேட் இருக்கும். அந்த கார்னரில் மார்ஜினில் நியூக்ளியஸ் இருக்கும், ஃபுல்லாக ஃபேட் இருக்கும். எல்லா செல்ஸ்லையும் அப்படி தான். அதெல்லாம் எல்லோ கலரில் தெரியுது. ஓகேங்களா? ஃபேட்டு ஃபுல்லாக இங்கே நியூக்ளியஸு ஃபுல்லாக ஃபேட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ அதான் இங்கே வந்து ஒரே செல் தனியாக போட்டிருக்காங்க பாருங்கள். ரிங்கு மாதிரி ஒரு ரிங்கு மாதிரி கொடுத்துருக்காங்களா, மோதிர மாதிரி தான் அவங்க எண்டில் அது கார்னரில் நியூக்ளியஸ் இருக்குது. கொஞ்சோண்டு சைட்டோபிளாசத்தில் மீதெல்லாம் ஃபுல்லாக ஃபேட் ஸ்டோரேஜ் ஏரியா தான் இருக்குது. நடுவில் இருக்கிறது பிளாஸ்மா மெம்பரேன். இதுதான் அடிப்போஸ் டிஷ்யூ. நெக்ஸ்ட் ஏரியோலர் டிஷ்யூங்கிறது லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் பார்த்தீங்கன்னா இதில் தான் ஃபைப்ரோபிளாஸ்டிக் கொலாஜன்லாம் செக்ரேட் ஆகும். ஸோ இந்த ஃபைப்ரோபிளாஸ்டிக்கிற செல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொலாஜன் ஃபைபர்ஸ் செக்ரேட் ஆகும். இந்த கொலாஜன் ஃபைபர்ஸ் தான் சப்போர்ட்டிங் யூஸ் ஆகும். எலாஸ்டிசிட்டி கொடுக்கும், சப்போர்ட்டிங் கொடுக்கும், டென்சில், சென்சிபிலிட்டி இதெல்லாம் கொடுக்கும். நெக்ஸ்ட் மேக்ரோஃபேஜஸ்ங்கிறது அதாவது மேக்ரோஃபேஜுங்கிறது ஃபேகோசைட்டஸ்கோடைய செல்லு. மோனோசைட்டு தான் வந்து டிஷ்யூக்குள்ளே போணுச்சுன்னா அது கன்வெர்ட் ஆகி மேக்ரோஃபேஜஸாக மாறும். ஸோ இது என்ன பண்ணும், ஃபாரின் ஆன்டிஜன், ஆன்டிபாடி, ஃபாரின் மெட்டீரியல், மைக்ரோ ஆர்கான்ஸ் இருந்தால் சாப்பிட்டு கரைச்சிருன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி ஃபங்க்ஷன். ஓகேங்களா? பாதுகாக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் மாஸ்ட் செல்லும் அதே மாதிரி தான். மாஸ்ட் செல் வந்து என்ன பண்ணும், ஹிஸ்டமின் ரிலீஸ் பண்ணும். ஹிஸ்டமின், ஐஜி இது மாதிரி அலர்ஜிங்கும் போது ஹிஸ்டமின் ரிலீஸ் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் மாஸ்ட் செல்லு. ஸோ இந்த பிக்சர் கொடுத்து இது வந்து ஏ, இது பி, இது சி, இது டின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. The loose connective tissue has cells and fibers loosely arranged in a semi-fluid ground substance. லூஸாக தான் அரேஞ்சாக இருக்கும். அதாவது semi-fluid ground substanceனா ஃப்ளூயிடோட கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் எதுவும் இல்லை. பேஸ் மெம்பரேன் பார்த்தீங்கன்னா அதுதான் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். அங்கே நிறைய ஃப்ளூயிட் செக்னா தான் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம முன்னே பார்த்தோம்ல கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ், இதுதான் அந்த மேட்ரிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியோலர் டிஷ்யூ ப்ரெசென்ட் beneath the skin. ஸோ ஸ்கின்னுக்கு கீழே தான் ஏரியோலர் டிஷ்யூ இருக்கும். அதே மாதிரி தான் ஃபேட் டிஷ்யூ, அடிப்போஸ் ஸ்கின்னுக்கு கீழே தான் இருக்கும். ஆஃபன் இட் சர்வ்ஸ் அஸ் சப்போர்ட் ஃப்ரேம்ஒர்க் ஃபார் எபித்தீலியம். சப்போர்ட் பண்ணுறதுக்கு எபித்தீலியம் வந்து ஒரு ஃப்ரேம்ஒர்க், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்பி நெட் வச்சே இருக்கும். அந்த கம்பி சுற்றி ஒரு துணி போட்டு அது மாதிரி தான். இந்த துணி தான் எபித்தீலியம். அதுக்கு மேலே ஒரு கம்பி மாதிரி ஃப்ரேம் கொடுக்கறது தான் வந்து நம்ம ஏரியோலர் டிஷ்யூ.
இந்த ஏரியல் டிஷ்யூ கண்டெய்ன்ஸ் ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ் தட் ப்ரொடியூஸ் அண்ட் செக்ரேட் ஃபைபர்ஸ் கொலாஜன் ஃபைபர் செக்ரேட் பண்ணும் அண்ட் மேக்ரோஃபேஜஸ் அண்ட் மாஸ்ட் செல்ஸ் இருக்கும் இந்த ஏரியல் டிஷ்யூவில். ஸோ அதனுடைய பார்ட்ஸ். நெக்ஸ்ட் அடிப்போஸ் டிஷ்யூ இஸ் அனதர் டைப் ஆஃப் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ லொக்கேட்டட் மெயின்லி பினித் த ஸ்கின். ஓகேங்களா, மெயின்லி ஸ்கின்னுக்கு அடியில் தான் இருக்கும். இதுதான் வந்து இன்சுலேட்டிங் எஃபெக்ட். இப்போ வெளியில் கோல்டு ஆச்சுன்னா ஹீட்டு மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் வந்து ஃபேட்டை ஸ்டோர் பண்ணுறது, அதெல்லாம் தான் இதனுடைய வேலை தான். இந்த செல்ஸ் ஆஃப் த டிஷ்யூ ஆர் ஸ்பெஷலைஸ்ட் டு ஸ்டோர் ஃபேட் ஸ்டோர் பண்ணும். Excess of nutrients which are not used immediately are converted into fats and are stored in this tissue. இப்போ நியூட்ரியன்ஸ்ல எக்ஸஸாக இருக்குன்னா அது வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி இங்கே இந்த அடிப்போசிஸில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேங்களா. ஃபைபர்ஸ் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் ஆர் காம்பேக்ட்லி பேக்டு இன் த டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ நான் காம்பேக்டாக பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து இந்த ஒரு டிஷ்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபைபர்ஸ் அங்கேயும் கண்ணா பண்ணான்னு இருக்கும். அது வந்து ரெகுலராக இருக்கலாம், இரெகுலர் பேட்டர்னாக இருக்கலாம். அதுக்கு பேர் டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொடுத்துருக்காங்க டென்ஸ் ரெகுலர், டென்ஸ் இர்ரெகுலர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூனா இப்படி ரெகுலராக ஃபைபர்ஸ் ஒரே டேரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும். இது ஃபைப்ரோபிளாஸ்ட். அது மாதிரி ஃபைபர்ஸ் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் இது வந்து கொலாஜின் ஃபைப்ரோபிளாஸ்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலராக இப்போ எல்லாம் ஒரே டேரக்ஷனில் போகாது, கண்ணாப்பினான்னு சுற்றிட்டு இருக்கும். அது டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ. அங்கேயும் இது ஃபைப்ரோபிளாஸ்ட், இது வந்து கொலாஜன் ஃபைபர்ஸாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் இங்கே டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூவில் இந்த கொலாஜன் ஃபைபர்ஸ் ஆர் பிரசன்ட் இன் ரோஸ் பிட்வீன் மெனி பேரல் பண்டில்ஸ் ஆஃப் ஃபைபர்ஸ். இப்படி ஒரே ரோஸாக போயிட்டுருக்கும். ஓகேங்களா. டென்ஸ் ரெகுலரில் டெண்டான்ஸ் விச் அட்டாச் ஸ்கெல்டல் மசில்ஸ் டு போன் அண்ட் லிகமெண்ட்ஸ் விச் அட்டாச் போன் டு அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் டிஷ்யூ. ஸோ இந்த டென்ஸ் ரெகுலரில் பார்த்தீங்கன்னா இதில் தான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெண்டான் இருக்கும், லிகமெண்ட்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து கன்ஃபியூஷனில் தப்பாக எழுதக்கூடாது. இந்த லிகமெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. நீங்கள் இப்போ லிகமெண்ட்னா என்ன, டெண்டான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து கையை வந்து ஃபோர் ஹேண்டை வந்து இந்த மடக்கும் போது அந்த விருஷ்டிக்கு பக்கத்தில் ஒரு வருந்துறீங்க, ஒரு எலும்பு மாதிரி வருந்துறீங்களா, அதெல்லாம் டெண்டான். டெண்டான்னா இப்போ நீங்கள் பைசெப்ஸ் மசில் இருக்குன்னா அந்த முழங்கையில் வந்து உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்படி மடக்கிறீங்கன்னா இப்படி கூறாக ஒன்று வருமா, அந்த பைசெப்ஸ் மசில் இருந்து அதுதான் டெண்டான்னு சொல்லுவாங்க. அப்போ மசிலையும் இந்த மசில் எங்கே போய் அட்டாச் ஆகும், போன் அட்டாச் ஆகும். போனையும் அட்டாச் பண்ணுறது இந்த டெண்டான்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் டெண்டான். ஓகேங்களா. இதே வந்து நரம்புன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் டெண்டான். ஓகேங்களா. ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக மசில் கூட அட்டாச் ஆகிருக்கும். அந்த மசில் வந்து மசிலையும் போனையும் அட்டாச் பண்ணுறது, இதுதான் டெண்டான்னு சொல்லுவாங்க. லிகமெண்ட்டுன்னு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மூட்டு நீ ஜாயிண்ட் இருக்குது, நீல வந்து இப்போ முழங்கால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மூட்டில் சொல்கிறாங்க தெரியுமா, அந்த மூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் இப்படி வளைஞ்சு நெறி இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு கீழே ஒரு போன் இருக்கும், மேலே ஒரு போன் இருக்கும். அந்த ரெண்டு போனையும் இப்படி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோம். அதுதான் மூட்டில் ஜாயிண்ட் கனெக்ட் ஆகுது. நீங்கள் படத்தெல்லாம் பார்த்து பிக்சர்லாம். ஓகேங்களா. அது லிகமெண்ட். ஓகேங்களா. அப்போ லிகமெண்ட்னா போனையும் கனெக்ட் பண்ணுறது. லிகமெண்ட்ஸ் விச் கனெக்ட் அட்டாச் ஒன் போன் டு அனதர் போன், அதுதான் லிகமெண்ட். டெண்டான்னா ஸ்கெல்டல் மசிலையும் போனையும் அட்டாச் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இதுதான் மறந்துக்கூடாது. இந்த கொஸ்டின் கேட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ ஆஸ் ஃபைப்ரோபிளாஸ்ட். இந்த இர்ரெகுலர் ஃபைப்ரோபிளாஸ்ட் இருக்கும் அண்ட் மெனி ஃபைபர்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி கொலாஜன் தான் இருக்கும். அதாவது ஓரியன்ட்லி டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் டிஃப்ரெண்ட் டேரக்ஷனில் ஓரியன்ட் ஆகிருக்கும், அது அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த டிஷ்யூ இஸ் ப்ரெசென்ட் இன் ஸ்கின்ல இருக்கும், கார்ட்லேஜ் இருக்கும். இப்போ மாதிரி டென்ஸ் இர்ரெகுலர் டிஷ்யூ தான் வந்து ஸ்கின்ல, கார்ட்லேஜ் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த கார்ட்லேஜ் இங்கே வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து கார்ட்லேஜ், போன்ஸு, பிளட்டு இதெல்லாம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சப்சைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகேங்களா. கார்ட்லேஜுங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாக இருக்குது, காதில் பின்னான்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் ஹோல் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து இங்கே ஏர்லோப் கிடையாது, இங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் கார்ட்லேஜ் தான். அதனால் அது வந்து மெலிசாக இருக்கும். ஓகேங்களா. அது கார்ட்லேஜ். அதே வந்து போன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபீமர் போனு, ஓகேங்களா, அதெல்லாம் வந்து போனு, அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், காம்பேக்டாக இருக்கும். ஓகேங்களா. இது மாதிரி கார்ட்லேஜுங்கிறது அந்த கார்ட்லேஜில் இன்டர்செல்லுலார் மேட்ரிக்ஸ் ஆஃப் கார்ட்லேஜ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே சாலிடாக இருக்கும், ப்ளேயபுளாக இருக்கும், ரெசிஸ்ட் கம்ப்ரெஷன். நம்ம கம்ப்ரெஸ் பண்ணால் ரெசிஸ்ட் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த கார்ட்லேஜ். இதில் பாருங்கன்னா உள்ளார கார்ட்லேஜ் செல்லில் கான்ட்ராய்சைட்னு சொல்லுவோம், கான்ட்ரோசைட்டுன்னு சொல்லுவாங்க. இதே வந்து போன் செல்லில் ஆஸ்டியோசைட்டுன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ஆஸ்டியோபிளாஸ்ட்டு, ஆஸ்டியோசிஸ்ட்டு அப்படின்னு நிறையா இருக்குது. ஓகேங்களா. சிம்பிளாக ஆஸ்டியோசைட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஆர்விஷியன் கேனல், இதுதான் லாக்குனேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய டீட்டெயிலாக இருக்கிற ஸ்ட்ரக்சர் நம்ம லோகோமோஷன் மூமெண்ட்டில் பார்ப்போம். அதில் தான் போன்ஸ்லாம் டீட்டெயிலாக கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது நாங்கள் இப்பொழுது தெரிஞ்சுக்கோங்க. கான்ட்ரோசைட்ஸுங்கிறது கார்ட்லேஜ் இருக்கும், போன்லேருந்து ஆஸ்டியோசைட் இருக்குன்னு சொல்லிட்டு. கொலாஜன் ஃபைபர் சுற்றிலும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த சின்ன ஸ்டார் ஷேப் இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் லாக்கோனேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு சுற்றி இருக்கும், நடுவில் ஒரு ஹார்விஷியன் கேனல் இருக்கும். ஸோ இப்போ இந்த டார்க் கலர் வந்து ஹார்விஷியன் கேனல்னா, இந்த லாக்கோனேங்கிறது இந்த சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதில் லாக்கோனே தனியாக ஒன்று போட்டு காட்டுறேன். சென்டரில் ஹார்விஷியன் கேனல். இந்த இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா
லாக்குனே. ஓகேங்களா? இந்த மொத்த ஒரு டைப் தான் ஆஸ்டியோசைட்டு போன் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த கார்ட்லேஜ் பார்ப்போம். செல்ஸ் ஆஃப் தி டிஷ்யூ கான்ட்ரோசைட்ஸ்லாம் வந்து என்க்ளோஸ்ட் இன் ஸ்மால் கேவிட்டிஸ் வித் இன் த மேட்ரிக்ஸ் செக்ரேட்டட் பை தெம். ஸோ அந்த மேட்ரிக்ஸ்குள்ள ஸ்மால் கேவிட்டிக்கு என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த கார்ட்லேஜ் இன் வெட்ரிபிரேட் எம்ப்ரியோஸ் ஆர் ரிப்ளேஸ் பை போன்ஸ் இன் அடல்ட்ஸ். ஸோ நம்ம குழந்தையா இருக்கும்போது எல்லாம் கார்ட்லேஜ் இருக்கும், அடல்ட்டாக இருக்கும்போது எல்லாம் போனாக மாறிடும். கார்ட்லேஜ் இஸ் ப்ரெசென்ட் இன் டிப் ஆஃப் நோஸ் டிப்பில் கார்ட்லேஜ் இருக்கும். ஓகேங்களா? இந்த என்ன சொல்கிறது, ரொம்ப மெலிசான போன்னு வச்சுக்கோங்களேன். அவுட்டர் இயர் ஜாயிண்ட்டில் கார்ட்லேஜ் இருக்கும். பிட்வீன் அட்ஜசன்ட் போன்ஸ் வந்து வெர்டிபிள் காலம், முதுகெலும்பு இருக்கிற வெர்டிபிள் காலம்க்கு நடுவில் இருக்கிறதுலாம் கார்ட்லேஜ் தான். லிம்ஸில் கார்ட்லேஜ் இருக்கும், ஹேண்டில் கார்ட்லேஜ் இருக்கும், இதெல்லாம் கார்ட்லேஜ் இருக்கும். நெக்ஸ்ட் போன்ஸுங்கிறது ஹார்டாக இருக்கும், நான் பிளேயபிளாக இருக்கும். இது வந்து சாலிடாக பிளேயபிள் அண்ட் ரெசிஸ்ட் கம்ப்ரஸ் வந்து ஹார்டு நான் பிளேயபிள் அண்ட் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். இது வந்து சால்ட் ரிச்சாக இருக்கும், ரிச் இன் கால்சியம் சால்ட்ஸ், கொலாஜன் ஃபைபர்ஸ் விச் கிவ் போன் இட் ஸ்ட்ரென்த். அதுதான் வந்து போனுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குது. இட் இஸ் த மெயின் டிஷ்யூ தட் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் டு த பாடி. இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம். ஹியூமன்னா இப்படி தான் இருக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறது இந்த போன் தான். எல்லா இடத்துலையும் இந்த போன் இருக்கும். போன் சப்போர்ட் அண்டு ப்ரொடெக்ட் சாஃப்ட்வேர் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கான்ஸ். ஆர்கானிக் சாஃப்ட்வேர் டிஷ்யூ இது போனில் சப்போர்ட் பண்ணும் அண்டு ப்ரொடெக்ட் பண்ணணும், தனியாக பாதுகாக்கும். இந்த போன் செல்ஸ் தான் ஆஸ்டியோசைட்ஸ்னு சொல்லுவாங்க. 6% இந்த ஸ்பேசஸ் கால்டு லேக்குனா. லேக்குனாங்கிற ஸ்பேஸ்க்கு நடுவில் இருக்கிறது போன், இது ஆஸ்டியோசைட்ஸ்னு சொல்லுவாங்க. லிம் போன்ஸ் சச் ஆஸ் த லாங் போன்ஸ் ஆஃப் த லெக்ஸ். இந்த லிம் போன்ஸ்னால் காலுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபீமர் அதெல்லாம் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னா சரி. ஸோ அந்த ஃபீமருங்கிற போன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபீமர் போன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மேரோ, போன் மேரோன்னு சொல்லுவாங்க, ரெட் மேரோ அப்படின்னு சொல்லலாம். இது வந்து குழந்தைகளா இருக்கும்போது நிறைய எல்லா போன்லையும் இருக்கும், வளர வளர குறிப்பிட்ட போனில் தான் இருக்கும். இப்போ ஸ்டெர்னம், இந்த ஃபீமர் அது மாதிரி. ஸோ இந்த இது என்ன பண்ணோம்னா, இதில் இருந்தால் எல்லா பிளட் செல்ஸும் செக்ரேட் ஆகும். பிளட் செல்ஸ் இருக்குது, எல்லா ஆர்பிசி டபிள்யூபிசி எல்லாமே இங்கே தான் செக்ரேட் ஆகும். ஓகேங்களா? மேரோ போச்சுன்னா எந்த செல்லுமே செக்ரேட் ஆகாது. ஓகேங்களா? அதனால தான் நிறைய டிசீஸ்லாம் வரும். ஸோ இது மட்டும் ஞாபகத்துக்கோங்க. ஸோ இந்த லிம் போன்ஸ் சச் அஸ் லாங் போன்ஸ் ஆஃப் லெக்ஸ் சர்வ் வெயிட் பியரிங்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். வெயிட் தாங்கும். தி ஆல்சோ இன்ட்ராக்ட் வித் ஸ்கெலட்டல் மசில்ஸ் அட்டாச்ட் டு தம் டு பிரிங் மூவ்மெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். The bone marrow in some bones is the site of production of blood cells. blood cells ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த சில போனில் இருக்கிற போன் மேரோ தான் முக்கியம். இந்த ஆட்டுக்கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலும்பு எடுத்து கிடச்சி உள்ளார சூப் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் அந்த போன் மேரோலாம். பிளட் இஸ் ஏ ஃப்ளூயிட் கனெக்டட் டிஷ்யூ. பிளட் வந்து ஃப்ளூயிட் கனெக்டட் டிஷ்யூ, ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும், ஆனால் கனெக்டட் டிஷ்யூ தான் அதுவும். கண்டெய்னிங் பிளாஸ்மா இருக்கும் அண்ட் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ். அந்த ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் கூட பிளட் செல்ஸ் இருக்கிறது. ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ். இட் இஸ் த மெயின் சர்க்குலேட்டிங் ஃப்ளூயிட் தட் ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வேரியஸ் சப்ஸ்டன்சஸ். ஆக்சிஜன் கூட மெயினாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது நம்ம அடுத்த சாப்டர்ஸ்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து மஸ்குலர் டிஷ்யூ. ஸோ மசில் டிஷ்யூலாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸ்கெல்டல் மசில், அப்புறம் கார்டியாக் மசில், அப்புறம் ஸ்மூத் மசில். ஸோ இதில் ஸ்கெல்டல் கார்டியாக் மசில் வந்து ஸ்ட்ரேட்டட்னா வரி வரியாக இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து நோ ஸ்ட்ரேட்டட், ஃபியூசிவா மாதிரி இருக்கும். ஸ்கெல்டல் மசில்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்கும்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இசட் பேண்ட் இருக்கும், இப்படி இசட் பேண்ட் இருக்கும், அப்புறம் ஒரு இடத்துல டார்க் பேண்ட் இருக்கும், அப்புறம் லைட்டாக இருக்கும். டார்க் பேண்ட் இருக்கும், லைட்டாக இருக்கும், டார்க் பேண்ட் இருக்கும், லைட்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த இசட் பேண்ட் தெரியலனா கூட இன்றைக்கி டார்க் லைட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? வரி வரியாக இருக்கும். இது வந்து ஸ்கெல்டல் டிஷ்யூ. இதே வந்து கார்டியாக் டிஷ்யூங்கிறது இப்படி இருக்கும், இது வரி வரியாக இருக்கும். இதுவும் இன்னொரு இன்டர் கனெக்டாக இருக்கும். அதுதான் கார்டியாக் டிஷ்யூ ஸ்கெல்டல் டிஷ்யூ வித்தியாசம். இதுதான் வந்து இன்டர்கலெக்டட் டிஸ்க்ஸ். இன்டர்கலெக்டட் டிஸ்க் அப்போனா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த கார்டியாக் டிஷ்யூவில் ஒரு நியூரான் வந்து எக்ஸைட் பண்ணுச்சு, நியூரான் வந்து சிக்னல் கொடுத்து வேலை செய்யணும்னு சொன்னிச்சுன்னா எல்லா கார்டியாக் டிஷ்யூம் ஒரே நேரத்தில் வேலை செய்யும். ஆனால் ஸ்கெல்டில் அப்படி இல்லை, ரெண்டுமே அட்டாச்சாக இருக்காது, ஒவ்வொன்றும் தனித்தனி மசில் ஃபைபராக தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் கார்டியாக் டிஷ்யூட ஃபங்க்ஷன். அதனால ஹார்ட் எல்லாம் ஒரே டைமில் எல்லாம் ரியாக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்மூத் மசில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்ட்ரேஷனே கிடையாது, வரி வரியெல்லாம் கிடையாது. என்ன ஆகும், இப்படி ஸ்மூத்தாக இருக்கும், அவ்வளோதான். இதுதான் ஸ்மூத் மசில். சென்டரில் வந்து இது இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். இதுதான் ஸ்மூத் மசில். ஃபியூசிஃபார்ம் ஷேப்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்பிண்டில் ஷேப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஸ்மூத் மசில்லாம் ஆர்கானில் ப்ரெசென்ட்டாக இருக்கும், பிளட் வெசல்ஸ் ஆர்கானில். இந்த கார்டியாக் மசில்லாம் ஹார்ட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஸ்கெல்டல் மசில்னால் போன் கூட அட்டாச் இருக்கிற மசில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அந்த மூவ்மெண்ட்டுக்கு லோக்கோ மோஷனுக்குலாம் பைசப்ஸ், ட்ரைசப்ஸ், ஃபோர்சப்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஸ்கெல்டல் மசில் தான். ஸோ இப்போ நாம் கண்ட்ரோல் பண்ணுறது எது, இந்த ஸ்கெல்டல் மசில் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இதெல்லாம் வந்து வாலண்டரி மசில்ஸ்னு சொல்லுவாங்க. ஹார்ட் மசில் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸ்மூத் மசிலை கண்ட்ரோல் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி கொடுத்துருப்பாங்க தியரியில். ஸோ வாலண்டரி மசில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் நினச்சா நம்ம கையை தூக்கலாம், அதெல்லாம் வாலண்டரி மசில்ஸ். இன்வாலண்டரி மசில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினச்சா தூக்க முடியாது. இப்போ ஹார்ட்டை நம்ம நினச்சா ஸ்டாப் பண்ண முடியுமா, ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அது இன்வாலண்டரி மசில்ஸ். பட் வந்து ஏஎன்எஸ், அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணோம். ஓகேங்களா? அது கண்ட்ரோல் பண்ணுறதுனால தான் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இதுக்கு சம்மந்தம் இல்லை. நாம் நினச்சா கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா அது வாலண்டரி, இல்லைன்னா அது இன்வாலண்டரி மசில்ஸ்.
ஸோ மற்ற லைன் பை லைனாக பார்ப்போம். ஈச் மசில் இஸ் மேட் ஆஃப் மெனி லாங் சிலிண்ட்ரிக்கல் ஃபைபர்ஸ் மேடப் இருக்கும், அரேஞ்ச் இன் பேரலல் அரேஸில் அரேஞ்சாக இருக்கும். இந்த ஃபைபர்ஸ்லாம் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் நார்மல் நியூமரஸ் ஃபைன் ஃபைப்ரில்ஸ்லாம் மேடப்பாக இருக்கும், அதுதான் மயோ ஃபைப்ரில்ஸ். இதெல்லாம் தெளிவாக நம்ம லோகோமோஷன் மூமெண்ட்டில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அதாவது ஒரு மசில் ஃபைபர் இப்படி இருக்குன்னா இதில் நிறைய ஃபைபர்ஸ் இருக்கும் உள்ளார, அதுதான் மயோ ஃபைப்ரில்ஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு விஷயத்த மசில் ஃபைபர்ன்றாங்க. அப்புறம் இந்த ஒரு இது எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி பெருசாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்குள்ளே நிறைய ஃபைபர்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? இதை பண்டில் ஃபேசிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, bundles of muscle fibers சொல்லுவாங்க. So these fibers are composed of numerous fine fibers, myofibers. Muscle fibers contract. Muscle fibers வந்து இப்படி கான்ட்ராக்ட் ஆகலாம், ரிலாக்ஸ் ஆகலாம். கான்ட்ராக்ட் வந்து ஸ்டிமுலேட் பண்ணால் மசில் ஃபைபர்ஸ்லாம் கான்ட்ராக்ட் ஆகும். அதாவது விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, ரிலாக்ஸ் ஆகி லென்த் இன்க்ரீஸ் ஆகி ரிட்டர்ன் டு த அன்கான்ட்ராக்டட் ஸ்டேட் இன் கோஆர்டினேட்டட் ஃபேஷன். இதனால தான் மூவ் பண்ணுறோம் நம்ம. இது மாதிரி ஆக்ஷன் தான் மூவ்ஸ் த பாடி டு அட்ஜஸ்ட் டு த சேஞ்சஸ் இன் த என்விரான்மெண்ட். அதெல்லாம் நடக்கிறோம், தாவரம் எல்லாமே. டு மெயின்டைன் த பொசிஷன் ஆஃப் த வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, நேரம் நிற்கிறதுக்கு எல்லாமே. இன் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மசில்ஸ் பிளே அண்ட் ஆக்டிவ் ரோல் இன் ஆல் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் த பாடி. எல்லா மூவ்மெண்ட்டுக்கும் மசில் ஆக்டிவ் ரோல் ப்ளே பண்ணணும். மசில் இருந்தால் தான் மூவ் பண்ண முடியும். மசில்ஸ் வந்து 3 டைப் இருக்குது, ஸ்கெலட்டல், ஸ்மூத் அண்ட் கார்டியாக். இப்போ ஸ்கெலட்டல் மசில்னா டிஷ்யூ இஸ் ஏ க்ளோஸ்லி அட்டாச் டு ஸ்கெலட்டல் போன். ஸ்கெலட்டல் போன் கூட அட்டாச் இருக்குது தான் ஸ்கெலட்டல் மசில். ஒரு டிபிக்கல் மசில் எப்படி இருக்கும்னா பைசெப்ஸ், ஷேடட் ஸ்கெலட்டல் மசில்னு சொல்லுவாங்க. அது பண்டில் டுகெதர் இங்கே பேரலல் ஃபேஷன். அப்படின்னா பேரலாக எப்படி இருக்கும், இதான் ஒரு பைசெப்ஸ் எப்படி இருக்குன்னா இது கூட டெண்டான் இருக்கும், இங்கே போன் கூட அட்டாச் ஆகுதுன்னா இப்படி எல்லாம் பேரலாக இருக்கும் மசில்ஸ் ஃபைபர்ஸ். A sheath of tough connective tissue encloses several bundles of muscle fibers. ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ டஃப்பாக வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? தான் பெரினியூரியம் இப்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அதெல்லாம். ஓகேங்களா? அவுட்டர் கவரிங்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரினியூரியம்லாம் போன் இது நெர்வில் இருக்கும், இங்கேயும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது ஸ்கெலட்டல் மசில், நான் சொன்ன மாதிரி இருக்கிறது. இது வந்து ஸ்மூத் மசில். ஆனால் இது வந்து இன்டர்கலட்டட் டிஸ்க் கிடையாது. இங்கே ஜங்ஷன் பிட்வீன் அட்ஜசன்ட் செல்ஸ், இதுதான் இன்டர்கலட்டட் டிஸ்க். பார்த்தீங்களா? ரெண்டும் வந்து ஜாயினாக இருக்குது. அப்போ வந்து இங்கே ஒன்று ஸ்டிமுலேட் பண்ணாவே எல்லாம் ஸ்டிமுலேட் ஆகும். ஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது. இது வந்து கார்டியாக் மசில், இது ஸ்மூத் மசில். ஸ்மூத் மசில் ஃபியூசிஃபார்ம் ஷேப்டு, நியூக்ளியஸ் இருக்கும், அப்படி ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்பிண்டில் ஷேப்டு கூட சொல்லலாம். இதில் ஸ்ட்ரேஷன் கிடையாது ஸ்மூத் மசிலில். இப்போ ஸ்கெலட்டல் மசில் வாலண்டரி, நம்ம நினச்சா மூவ் பண்ணலாம். ஸ்மூத் மசில் ஃபைபர்ஸ் டேப்பர் அட் போத் எண்ட்ஸ். டேப்பர்னா இப்படி கூராக வந்துடும், அதான் ஃபியூசிஃபார்ம் ஷேப்டு. டு நாட் ஷோ ஸ்ட்ரேஷன்ஸ் இருக்காது. செல் ஜங்ஷன்ஸ் ஹோல்டு தெம் டுகெதர் அண்ட் தே ஆர் பண்டில் டுகெதர் இன் கனெக்டிவ் ஷீத். ஒரு ஷீத் வச்சு அதெல்லாம் கரெக்டாக பண்டில் பண்ணி வச்சுருப்பாங்க, பண்டில் பண்ணியிருக்கும் பொதுவாக. இந்த வால் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ் வால், பிளட் வெசல்ஸு, ஸ்டொமக் ஆர்கனு, இன்டெஸ்டைனு கண்டென்ஸ் திஸ் டைப் ஆஃப் மசில் டிஷ்யூ. ஸ்மூத் மசில்ஸ் ஆர் இன்வாலன்ட்ரினா நாம் நினச்ச பண்ணாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ஸ்கெலிட்டல் மசில் தான் வாலண்ட்ரி, மீதி ஸ்மூத்தும் நான் முன்ன ஸ்மூத்தை வாலண்ட்ரின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், தப்பாக வந்திருக்கும். ஸோ கார்டியாக் மசிலும் இன்வாலண்ட்ரி, நாம் நினச்சா அதை மாற்ற முடியாது எங்களை. பட் இதுவும் ஸ்ட்ரேஷன் இருக்கும். ஓகேங்களா? நாம் நினச்சா ஒரு பிளட் சுருக்க முடியாது. நாம் நினச்சா இண்டஸ்ட்ரி வேலை செய்ய வைக்க முடியாது. கார்டியாக் மசிலும் அப்படி தான். நாம் நினச்சா ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம நினச்சா கையை தூக்குற டிஃபரன்ஸ்க்கும் இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கெலட்டல் மசில் மட்டும் தான் வாலண்ட்ரி, இதெல்லாம் இன்வாலண்ட்ரி. as the function cannot be directly controlled. நாம கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம வில் பவர் வச்சு நம்ம நினச்சோம்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கார்டியாக் மசில் டிஷ்யூ. இட் இஸ் a contractile tissue present only in the heart. ஹார்ட்டில் மட்டும் தான் இருக்கும். செல் ஜங்ஷன்ஸ் fuse the plasma membranes of the cardiac muscle cells and make them stick together. செல் ஜங்ஷன்ஸ்னால் இப்போ நம்ம பார்த்தோம்ல இப்படி இருக்கிறது, இந்த செல் ஜங்ஷன்ஸ்லாம் இப்படி ஃபியூஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த செல் ஜங்ஷன்ஸ் ஃபியூஸ் ஆகிறதுனால எல்லாம் ஒரே நேரத்தில் கான்ட்ராக்ட் ஆகும். கம்யூனிகேஷன் ஜங்ஷன்ஸ் அதை இன்டர்கலட்டட் டிஸ்க்னு சொல்லுவாங்க. அட் சம் ஃபியூஷன் பாயிண்ட்ஸ் allow the cells to contact as a single unit. ஒரே யூனிட்னால ஒரு செல்லுக்கு வந்து சிக்னல் கொடுத்தோம், ரிசீவ் ஆனிச்சு அப்படின்னா அது கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் எல்லா செல்லும் உடனே கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் பாருங்கள், தான் இந்த இன்டர்கலட்டட் டிஸ்க் கனெக்ட் பண்ணி ஒரே நேரத்தில் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு இது வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூரல் டிஷ்யூங்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம கிரேட்டஸ்ட் கண்ட்ரோல் ஓவர் பாடிஸ் ரெஸ்பான்சிவ்னஸ் டு சேஞ்சிங் கண்டிஷன்ஸ். பாடியோடைய ரெஸ்பான்சிவ் கண்ட்ரோல் பண்ணுறது நியூரல் டிஷ்யூ தான். ஓகேங்களா? இப்போ நியூரல் டிஷ்யூவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் நியூரல்னாவே என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு நியூரான் இருக்கிறதா தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூரான் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும் நியூரானில் இது செல் பாடி, இப்படி தான் டென்ட்ரைட்ஸ் இருக்கும். இது நம்ம நியூரல் கோஆர்டினேஷன் தெளிவாக பார்ப்போம். அப்புறம் இப்படி வந்து கடைசியில் வந்து ஒரு சினாப்சிஸ் முடியும்னு வச்சுக்கோங்களேன். இது சினாப்சிஸாக இருக்கலாம், இப்படி தான் சினாப்சிஸ் முடியும். ஸோ இங்கே தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ அசில் கொலின் அது மாதிரி இதுதான் செல் பாடி, சைட்டான் ஆர் செல் பாடின்னு சொல்லுவாங்க. இது டென்ட்ரைட்டு. இங்கே இப்படி தான் சிக்னல் ட்ராவல் ஆகும். இதை நான் டிப்பிக்கலாக ஒரு நியூரான் போட்டு காட்டுறேன். நியூரானில் நிறைய டைப் இருக்குது. இது மாதிரி நிறைய டென்ட்ரைட் இருந்து ஒரு ஆக்சான் இருக்கிறது டிஃப்ரெண்ட் டைப் இருக்கும். இந்த வாலாக இருக்கிறது தான் ஆக்சான். இதுக்கு மேலே தான் மைலின் சீத் இப்படி இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் மைலின் சீத்து மேலே இருக்கிறது.
அப்புறம் இது ஸ்குவான் செல்ஸ், அதுக்கு உள்ளார இருக்கிறது ஸ்குவான் செல்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஆக்சானுக்குள்ளே ஆக்சோபிளாசம் இருக்கும். ஓகேங்களா? இதுதான். இப்போ நீங்கள் கிரானியூல்ஸ் மாதிரி இருக்கும், அதெல்லாம் நிசில்ஸ் கிரானியூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நியூரல் டிஷ்யூ எக்ஸர்ஸ் த கிரியேட்டர் கண்ட்ரோல் ஓவர் த பாடி. நியூரான்ஸ் தான், இந்த நியூரான் தான் வந்து யூனிட் ஆஃப் நியூரல் சிஸ்டம். இதுதான் எக்ஸைட்டபிள் செல்ஸ். இதுதான் வந்து எல்லாத்தையும் எக்ஸைட் பண்ண வைக்கும். எலக்ட்ரிசிட்டி ட்ராவல் பண்ணுறது இதுதான். இந்த நியூரோக்ளியல் செல் இன்னொன்று இருக்கும், அதெல்லாம் சைடில் ப்ரெசென்ட்டாக இருக்கும், அதெல்லாம் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கோசரம் இருக்கும். இப்போ நியூரல் டிஷ்யூ இருந்துச்சுன்னா அது 70% நியூரோக்ளியல் செல் தான் இருக்கும். ஸோ நியூரோக்ளியல் விச் கன்ஸ்டியூட்ஸ் த ரெஸ்ட் ஆஃப் நியூரல் சிஸ்டம், ப்ரொடெக்ட் அண்ட் சப்போர்ட் த நியூரான்ஸ். நியூரோக்ளியல் மேக்கப் மோர் தென் 1/2 ஆஃப் த more than 50% நான் வச்சுக்கோங்க. more than 50% of neural tissue made up of neuroglia. When a neuron is suitably stimulated, an electrical disturbance is generated which swiftly travel across its plasma membrane. ஒரு நியூரான் வந்து ஸ்டிமுலேட் பண்ணிட்டீங்கன்னா அது எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆகும். அப்போ என்ன ஆகும்? பிளாஸ்மா மெம்பரேனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அரைவல் ஆஃப் த டிஸ்டர்பன்ஸ் அட் த நியூரான்ஸ் எண்டிங் நியூரானோட எண்டிங் சொன்னாலும் இங்கே அங்கே தான் வந்து அந்த எண்டிங்க்கு தான் வந்து நியூரல் சிக்னல் வரும். அந்த சிக்னல் அது ஆர் அவுட்புட் ஜோன் ட்ரிகர்ஸ் ஈவெண்ட்ஸ் தட் மே காஸ் ஸ்டிமுலேஷன் ஆர் இன்ஹிபிஷன்ஸ் ஆஃப் அடிஷனல் நியூரான்ஸ் ஆர் அதர் செல்ஸ். இப்போ இங்கே ஒரு செல் இருந்துச்சுன்னா அதை ஸ்டிமுலேட் பண்ணலாம், இல்லை இன்ஹிபிட் பண்ணலாம். இப்போ இங்கே இன்னொரு நியூரான் இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்டிமுலேட் பண்ணலாம், இன்ஹிபிட் பண்ணலாம். ஸோ நம்ம கொடுக்குற சிக்னல் எது வேணால் இருக்கலாம். இதுதான் வந்து மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சான். நான் சொன்ன மாதிரி இப்படி இருக்கிறதுலாம் டென்ட்ரைட்ஸு. ஓகேங்களா? பாருங்கள், டென்ட்ரைட்ஸ் சொல்லியிருக்காங்களா? இங்கே இருக்கிறதெல்லாம் நியூரோக்ளியங்கிறது இங்கே சுற்றி இருக்கிற சப்போர்ட்டிங் டிஷ்யூ. ஓகேங்களா? செல் பாடி வித் நியூக்ளியஸ்ங்கிறது இதுதான், சென்ட்ரல் செல் பாடி வித் நியூக்ளியஸ். இங்கே கிரானியூல் மாதிரி இருக்கலாம், நெசில் கிரானியூல்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சர் நம்ம பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். இது நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக பேசிக்ஸ் தான். இந்த ஸ்டோரியில் நீங்கள் படித்தாவே புரிஞ்சிடும் உங்களுக்கு. எதுவும் இல்லை, டிஷ்யூலாம் செல்லாம் சேர்ந்த டிஷ்யூன்னு பார்த்துருக்கேன். இப்போ டிஷ்யூலாம் சேர்ந்து ஒரு ஆர்கனாக இருக்கும். என்ன ஆர்கனாக இருக்கலாம்? ஹார்ட்டுங்கிற ஒரு ஆர்கனாக இருக்கலாம். இந்த ஆர்கானும் சேர்த்து ஒரு ஆர்கன் சிஸ்டமாக ஃபார்ம் ஆகலாம். அந்த ஆர்கன் சிஸ்டம்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்லலாம். அப்போ சர்க்குலர் சிஸ்டம்னா ஹார்ட் இருக்குது, பிளட் செல்ஸ் இருக்குது, லங்ஸ் இன்க்ளூட் ஆகும், அப்புறம் கிட்னிலேருந்து வெளியே எக்ஸ்க்ரீட் ஆகும், எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். ஸோ அதெல்லாம் ஆர்கன் சிஸ்டம்னு சொல்லலாம். இதெல்லாம் ஹியூமன் பாடியில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். சும்மா தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு நியூரான் மட்டும் பார்ப்போம். ஸோ நியூரானில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் நியூரான் இருக்குது. பைபோலார் நியூரான், யூனிபோலார் நியூரான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிக்காக உங்களுக்கு எப்பயுமே நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு நியூரான் ஆரஞ்சு காட்டுறேன். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிளாக வந்து உங்களுக்கு ஒரு ஸ்னாப்ஸ் போட்டு காமிக்கிறோம். இது வந்து எப்படி நடக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி வந்து இது வந்து இப்படி இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஒரு வெசிக்கல் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அங்கேருந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகும் இப்படி வெளியே. இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து இங்கே ஒரு டென்ட்ரைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே ஒரு டென்ட்ரைட் இருக்கலாம், இங்கே ஒரு டென்ட்ரைட் இருந்து இங்கே ஒரு ஆக்சன் வழியாக போகலாம், இல்லை இங்கே ஒரு மசில் டிஷ்யூ இருக்கலாம். இப்படி ஒரு மசில் டிஷ்யூ இருக்கலாம். மசில் டிஷ்யூ இருந்தால் இது இல்லை போய் இது ஆக்டிவேட் பண்ணும் அல்லது இன்ஹிபிட் பண்ணும். ஆக்டிவேட்டும் பண்ணும், வேலை செய்ய ஆரம்பிக்கவும் செய்யும், தடுக்கவும் செய்யும். ஓகே, ரெண்டு வேலையும் பண்ணும் நியூரான். இப்போ வந்து இதுதான் வந்து சென்ட்ரல் நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேங்களா? இங்கே நிசில் கிரானியூல்ஸ் இருக்கும், இங்கே வந்து டென்ட்ரைட்ஸ் இருக்கும். இப்படி இப்போ இங்கே தான் ஆக்சன் ஹில்லாக்கு ஆக்சன்லாம் ஸ்டார்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ஸ் நம்ம எழுதுகிறேன் பின்னாடி இப்படி இருக்கும். ஸோ இது வந்து மேலே இருக்கிற மைலியன் ஷீத் ப்ரௌன் கலரில் இருக்கலாம். ப்ரௌன் கலரில் இருந்தால் மைலியன் ஷீத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வரைஞ்சது பார்த்தீங்கன்னா இது ஸ்குவான் செல்ஸ். அதுக்கு மேலே தான் மைலியன் ஷீத் இருக்கும். இந்த மைலியன் ஷீத்லேயே கண்டக்ட் ஆகிறதுனால தான் இது ஃபாஸ்ட்டாக கண்டக்ட் ஆகும். மைலியன் ஷீத்துக்கு இன்சுலேட் பண்ணும். அப்போ என்ன பண்ணும்? நோடு டு நோடு கண்டக்ட் ஆகும். இந்த கண்டக்ஷன்லாம் நியூரல் கோஆர்டினேஷனாக உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது என்னது? இதுதான் ஆக்சானு. அதாவது இந்த மொத்த பார்ட்டும் ஆக்சானு. அப்போ இந்த ஆக்சனுக்குள்ளே இருக்கிறது ஆக்சோ பிளாசம்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்குவான் செல்லு. இது மேலே இருக்கிறது மைலியன் ஷீத்து. இது இல்லைன்னா மைலியேட்டட் நியூரான்னு சொல்கிறாங்க. இது வந்து வெசிக்கல். இந்த வெசிக்கலில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வெசிக்கல் இருக்கும், அதுக்குள்ளே தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். இது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆனால் இது போய் தான் வந்து மசிலில் பட்டு வேலை செய்ய சொல்லும். அவ்வளோதான், இதுதான் எண்டு. அதாவது இந்த 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 இதுக்கும் இந்த இன்னொரு நியூரானுக்கு இருக்கிற இப்படி ஒரு நியூரான் இருக்கும், அதுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஓட்டை தான் சினாப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை சினாப்டிக் கிளெஃப்ட்னு சொல்லுவாங்க. சினாப்டிக் கிளெஃப்ட்னா ஸ்பேஸு, சினாப்சிஸ்னால் இந்த எண்டிங் பாயிண்ட்டு. ஓகேங்களா? அப்போ இது என்னன்னு சொல்லுவாங்க? டென்ட்ரைட்ஸ். டென்ட்ரைட்ஸ் தான் சிக்னலை ரிசீவ் பண்ணோம், இங்கேருந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் இது வந்து டென்ட்ரைட்ஸா. அப்போ இந்த கிரானுவல் சொன்ன பார்த்தீங்கன்னா கிரானுவல்லாம் நிசில்ஸ் கிரானுவல்ஸ்.
இது நியூக்ளியஸ். ஸோ இந்த பார்ட் வந்து சைட்டான் ஆர் செல் பாடின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி வரும் சிக்னலு? இங்கேருந்து இப்படி தான் சிக்னல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும். எப்படி வரும்னா இப்படி கண்டக்ஷன் பண்ணி இப்படி தாவி போகலாம். இல்லை இதில் இந்த வழியாக இந்த இதில் வெளியே போகலாம். ஓகேங்களா? இந்த மெம்பரேன் வழியாக. ஸோ அவ்வளோதான் இந்த லெசனில். இதுதான் பேசிக்ஸு இந்த லெசனோடையது.